ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாபாவோட உதியோட மகிமைய பத்தி பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு எபிசோட் நம்பர் 5. இதுல பாபாவோட உதி எப்படி ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப அழகான ஒரு கதை. ஏன்னா பாபா கூட நமக்கு இருக்கிற அந்த உறவு பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லாம நம்மளோட போன ஜென்மத்தோட ஒரு தொடர்பா கூட இருக்கலாம் அப்படின்றத இந்த கதை ரொம்ப அழகா எடுத்து காட்டுது. வாங்க இப்ப நம்ம அந்த கதைய பார்க்கலாம். 1927ஆம் ஆண்டு சாய்பாபாவோட தீவிரமான பக்தர். அவருடைய பெயர் கஜானன் வாமன் பிரதான். அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை நம்ம பார்க்க போறோம். கஜானன் வாமன் பிரதான் அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. அவங்க பெயர் தத்தாத்ரேயா. பாருங்க, அந்த பேர்ல நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறத உணர முடியுது. அந்த குழந்தைக்கு வயது பாத்தீங்கன்னா வெறும் 3 மட்டுமே. அந்த 3 வயது குழந்தைக்கும் பாபாக்கும் உள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகானது. அந்த அந்த குழந்தை பாபா மேல அளவில்லாத பக்தியோட இருந்தது. அந்த குழந்தைக்கு பாபானா ரொம்ப இஷ்டம். ஒரு நாளும் காலையில எழுந்தவுடன் முதல்ல பாபாவோட படத்து முன்னாடி போய் சாமி நல்ல பாபாவை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை சாப்பாடோ இல்ல தண்ணீரோ குடிப்பாங்க. பாபாவ பார்க்காம, பாபாவ வணங்காம ஒரு நாளும் அந்த 3 வயசு குழந்தை தண்ணீரோ இல்ல உணவோ எதுவுமே சாப்பிட மாட்டாங்களாம். ஒரு நாள் 1977 அந்த ஆண்டுல ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பிரதான் அவர்கள் இருக்காங்களா, அந்த குழந்தையோட அப்பா. அவங்க எப்பயும் போல ஆபீஸுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்து அந்த குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையோட காய்ச்சல் ஒரு சிறிய காய்ச்சல் மாதிரி தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த காய்ச்சல் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு வலிப்பு வந்துடுச்சு. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஃபீவர் ஜாஸ்தி ஆக ஆக எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் வலிப்பு வந்துடுச்சு. வலிப்பு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தையோட பற்கள் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இறுக்கமாயிடுச்சு. வாயை திறந்து அப்படியே இறுகிடுச்சு. அந்த பல்லு மூட முடியல. அந்த குழந்தையும் அந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மயங்கி விழுந்துட்டாங்க. இத பார்த்து அந்த தாய் அவங்க ரொம்ப பதறி அழுதாங்க அந்த குழந்தைய பார்த்து. உடனே என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க மருத்துவர் டாக்டரை கூப்பிடுறாங்க. மருத்துவரும் வராங்க. அந்த குழந்தைய பரிசோதிக்கிறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபீவர், இந்த காய்ச்சல் வந்ததால உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ளது. நான் இந்த மருந்த கொடுக்கறேன். இதை நீங்க கட்டாயமா குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு டாக்டர் மருந்து கொடுக்கறாங்க. ஆனா அந்த குழந்தையோட தாய் அவங்களுக்கு சாய்பாபா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே பாபாவோட உதி எடுத்து மயக்க நிலையில இருந்த அந்த மகன் அவர் இருக்காரு, அந்த குழந்தையோட பல்லு, அந்த பல்லு அப்படி லாக் ஆயிருக்கு இல்லையா, அந்த பல்லு மேலேயே அவங்க அப்படி பூசுறாங்க அந்த உதிய. நல்லா பூசிட்டு பாபா கிட்ட அவங்க நல்ல ஒரு பெரிய பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அவங்க பாபா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை, எப்படியும் அந்த உதி காப்பாத்திடும்னு அந்த குழந்தைக்கு அந்த பல்லுல உதிய அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த உதி அப்ளை பண்ணிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து அந்த தாய் சொல்றாங்க, என் பாபா இருக்கும்போது என்னோட மகனுக்கு எதுவுமே ஆகாது. டாக்டரும் வந்தாங்க, மருத்துவரும் அவரோட கடமையை அவர் செஞ்சிட்டாரு. ஆனா பாபா நிச்சயமாக என் மகனை காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த தாய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் அவ்வளவு உறுதியா சொன்னாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அது என்னன்னா, அந்த மயக்கத்துல இருந்த தத்தாத்ரேயா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா கண் விழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பல்லு இருக்கு இல்லையா? அப்படியே அது ஃப்ரீஸ் ஆயி ஒரு மாரி ஸ்டக் ஆன மாரி இருக்கு அந்த பல்லு. அந்த பல்லு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நார்மலா வர ஆரம்பிக்குது. அந்த சதையெல்லாம் தளர்ந்து, அந்த குழந்தை வந்து சுய நினைவுக்கு திரும்புனாங்க. அதுக்கு மேல இன்னொரு ஆச்சரியம் நடந்தது. அது என்னன்னா, அந்த கண்ணு திறந்த அந்த குழந்தை ஃபர்ஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா, அந்த பாபாவோட படத்த. தினமும் அந்த குழந்தை காலையில எழுந்த உடனே கீழ விழுந்து பாபாக்கு கும்பிடும் இல்லையா? அந்த பாபாவோட ஃபோட்டோவ தான் அந்த குழந்தை கண்ணு முழிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு பார்த்தது. பக்கத்துல இருந்த தாய், தந்தை மத்தவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கல. ஃபர்ஸ்ட்டு பாபாவ பார்த்து ஒரு அழகான ஒரு ஸ்மைல். பாபாவ பார்த்து அப்படியே சிரிக்குது அந்த குழந்தை. அத பார்த்த மக்கள், அங்க இருந்தவங்கலாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, "பாருங்க, அவன் வந்து பாபா கூட பேசுறான்" அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க, பேசிக்கிறாங்க. அந்த குழந்தையும் சைகையால என்னமோ ஒண்ணு, ஒரு கொஞ்ச நேரம் பாபா கூட பேசுறா மாதிரியே. அது என்னன்னு நமக்கு புரியாது. அது அந்த குழந்தைக்கும், பாபாவுக்கும் மட்டுமே புரிஞ்ச விஷயம். அவங்க 2 பேரும், குழந்தையும் பாபாவும் ஏதோ பேசிக்கிறாங்க. அது வந்து 3 வயது குழந்தை. 3 வயது குழந்தைன்னாலும், அதோட பக்தி வந்து சாதாரணமானது இல்ல. இது ஒரு 3 வயது குழந்தைக்கு எப்படி வந்து இவ்ளோ ஒரு பக்தி வரும்? 3 வயசா இருக்கும்போது சாமி அப்டின்னாலே என்னன்னு புரியறது ரொம்ப கஷ்டம். பாபா யாரு? அவரோட சக்தி என்ன? கடவுள்னா யாரு? அதெல்லாம் புரியக்கூடிய அந்த ஸ்டேட் கிடையாது இல்லையா? அது குழந்தைக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா, இந்த குழந்தை தினமும் பாபாவ பார்த்துட்டு தான் சாப்பிடுது. தண்ணியே பாபாவ பார்த்துட்டு தான் குடிக்குது. அதே மாரி அது எழுந்தோனே ஃபர்ஸ்ட்டு பாபாவ பார்த்தது. ஸோ, இது வந்து இந்த ஜென்மத்துக்கான ஒரு ரிலேஷன் கிடையாது. பல பிறவிகளாக தொடர்ந்து வந்த ஒரு பக்தி. இந்த பிறவியில அது வெளிப்படுது. அவ்வளதான். பாபாவோட உதி, அந்த உதியோட அருள் இருந்தா எந்த ஒரு நோயா இருந்தாலும் அது கட்டாயம் குணமாகும். இது நம்ப வந்து பல லீலைகள்ல பார்த்துக்கிட்டு வரோம். இந்த லீலையும் அததான் நமக்கு உணர்த்துது. அந்த சின்ன பையன் எப்படி ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இந்த உதியால காப்பாத்தப்பட்டான் அப்படின்னு நம்ம இந்த கதையிலயும் அழகா தெரிஞ்சுக்கிறோம். இந்த லீலையில நமக்கு இன்னொரு முக்கியமான பாடம் ஒண்ணு வந்து பாபா நமக்கு வந்து சொல்றாங்க. அது என்னன்னா, நமக்கு வந்து நோய் நமக்கு எந்த ப்ராப்ளம் உடம்புல வந்தாலும் நம்ம கட்டாயமா மருத்துவரை பார்க்க வேணும். மருத்துவரை நீங்க பார்த்தீங்கன்னா, மருத்துவர் அவங்க ஒரு மெடிசன் குடுப்பாங்க. அத நீங்க கட்டாயமா சாப்பிடணும். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, பாபா மேல அவ்வளவு பக்தி இருந்தது. நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் அவங்க மருத்துவர கூப்ட்டாங்க. அதே மாரி நம்பளும் கட்டாயமா ஒரு கன்சல்டேஷன் ஒரு டாக்டர் அப்போ ஒரு உடம்பு சரியில்லைனா கண்டிப்பா டாக்டர்கிட்ட போகணும். தேவையான சிகிச்சைய நம்ம கட்டாயமா எடுத்துக்கணும். ஆனா, அதே சமயம் இறைவனோட அருள் அந்த அருள்லயும் அந்த நம்பிக்கையும் நம்ம கைவிடக்கூடாது. மருந்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது அதோட வேலைய செய்யும். அத நம்ப அதோட வேலைய செய்ய விடணும். ஆனா, பக்தியும், பிரார்த்தனையும் சேரும் பொழுது, அந்த மருந்தோட இந்த நம்மளோட பக்தியும், பிரார்த்தனையும் சேரும் பொழுது, அதோட பவர் பார்த்தீங்கன்னா, அன்இமேஜினபிள். அதோட பவர் வந்து இன்னும் பல்மடங்கு அதிகமாகும். இறைவனோட அந்த அருள் பல பல அற்புதங்களை நமக்கு நிகழ்த்தும். அததான் நம்ப இந்த தாய் லீலாலருந்து நம்ப இன்னைக்கு கத்துக்கிட்டோம். மறுபடியும் சொல்றேன், நமக்கு உடல்நிலை சரியில்லன்னா, நம்ம கட்டாயம் மருத்துவர பார்க்கணும். அந்த மருந்தோட வேலைய செய்ய விடணும். அத விட அதிகமா அந்த மருந்த விட அதிகமா நம்ப பாபாவால நம்பள வந்து கண்டிப்பா காப்பாத்த முடியும். மருந்தோட லிமிட்டுக்கு மேல. இப்ப மருந்து கைவிட்டாலும் பாபா நம்மளை கைவிட மாட்டார். ஸோ மருந்து எடுத்துக்கோங்க. பாபாவ நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அதுலருந்து கண்டிப்பா நம்ம மீண்டு வருவோம். இந்த சாய் லீலாவ நான் இங்க முடிக்கிறேன். இந்த லீலாவ உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச்.
ஓம் சாய்ராம். குருதேவ தத்த.